பல நாள் காத்திருப்புக்கு அப்புறம் விடாமுயற்சியோட ட்ரைலர் அண்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் டீசர் வெளியாகி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அப்போவே இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. டீசர் வந்தப்பவே இந்த படம் ஹாலிவுட் மூவி பிரேக் டவுனோட ரீமேக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் சில மூவியோட ரெஃபரன்ஸ்லாம் இதில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு, மகிழ் திருமணி இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது வழக்கமான தமிழ் சினிமா மூவி இல்லைன்னு. விஷுவல்ஸ், மேக்கிங், கலர் கிரேடு எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரேம்ஸும் செதுக்கியிருக்காரு. மகிழ் திருமணி ஒரு படம் சைன் பண்றாரு அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 வருஷமாச்சு ஆகும். அந்த அளவுக்கு அவர் பொறுமையா அவர் நினைச்சது வர வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேக்கிங்கா எந்த ஒரு குறையுமே சொல்லாத மாதிரி தான் அவர் படங்கள் இருக்கும். ஆனா விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்க்கும்போது அவரோட முந்தைய படங்களை விட இது ஒரு படி மேலே தான் இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மேக்கிங்கா மகிழ் சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் அஜித், அர்ஜுன், திரிஷா வச்சு எந்த மாதிரியான கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறாருன்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பொதுவாகவே அஜித் படங்கள் இல்லை ட்ரெய்லர்னு எடுத்துக்கிட்டா அவருக்குன்னு ஒரு மாஸ் இன்ட்ரோ ஸ்லோமோலாம் இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக அவரை காட்டியிருக்காங்க. கதையை ஓவர் செட் பண்ணாமல் கதைக்குள்ளே அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படம் ஒரு கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கதையை நோக்கி மட்டும்தான் பயணிக்க போகுது. இது ஒரு ப்ராமிசிங்கான கண்டென்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே அசர்பைஜான் பாலைவனத்தில் ஒரு கார் வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஷார்ட்லேயே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு தேடுதல் சம்பந்தமான கதைன்னு. அஜித்தை ஒரு 3-4 லுக்ஸில் காட்டியிருந்தாங்க. இந்த படமும் 3 டைமில் போகுங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அஜித் திரிஷா மேரேஜ் கண்டிப்பாக வந்துடும். சவடிகா சாங்கும் அங்கே பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னா அது அர்ஜுனோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அஜித் திரிஷா மேரேஜ் ஆகி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அஜித்தை விட்டுட்டு திரிஷா செப்பரேட் ஆகி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு டைலாக் வரும், எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது வாட்சி சரியில்லைன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி சரியில்லைன்னா ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் எதையும் நம்ம தூக்கி போட மாட்டோம்னு சொல்லுவார். இந்த டைலாக்கோட ரிலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டைலாக்கும் சொல்லுவார், ஆல் ஐ எம் லாஸ்ட்டுன்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, அஜித்தும் திரிஷாவும் இப்போ ஒன்றா இல்லை. திரிஷாவை தேடி போகும்போது திரிஷா மிஸ்ஸிங்னு தெரிய வருது. அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அர்ஜுன், ரெஜினா 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே அஜித் கூடவே இருக்க மாதிரி ஒரு 2-3 ஷாட்டில் காட்டியிருக்காங்க. அர்ஜுன் கூடவே இருந்து அஜித்துக்கு எதிராக சதி வேலை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அஜித்தை இந்த ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுக்கு போட்ட பிளானாக கூட இருக்கலாம். அவர் ஏன் இதை பண்ணணும்? அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்குமா? இல்லை அசர்பைஜானில் மிஸ்ஸிங் கேஸுங்கிறது யூஸ்வலாக நடக்கிறது தானான்னு தெரியல. இது படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் இது 2மே பாசிபிளுங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரும் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தால் அந்த போர்ஷன்ஸில் இதெல்லாம் வரும். ட்ரெய்லரில் ஜெயில் ட்ரெஸ்ஸில் அர்ஜுனுக்கு ஒரு ஃபைட் இருக்குது. ஆனால் அது ஜெயில் இல்லை, அது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் தான். அங்கே தான் ரெஜினாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே மீட் பண்ணி இப்போ ஒன்றா இருக்க மாதிரி கூட காட்டலாம். இன்னொரு பக்கம் திரிஷா மிஸ் ஆனதை அஜித் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். அப்போ அந்த போலீஸ்கார் சொல்லுவார் இங்கே க்ரைம்லாம் கம்மியாக தான் இருக்குன்னு. ஆனால் அவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா நிறைய மிஸ்ஸிங் ஃபோட்டோஸ் இருக்கும். அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே மிஸ்ஸிங் கேஸ் நிறையவே நடந்துட்டு இருக்குன்னு. படத்தில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையுமே அசர்பைஜான் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ வருது. ட்ரெய்லர்லையுமே ஒரு 2-3 இடத்துல பெண்கள் இறந்து கிடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது முழுக்க பணத்துக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த கேங்குக்கு ஹெட் அர்ஜுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு போலீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோன்னா இதை அஜித்காக பிளான் பண்ணி பண்ண மாதிரியும் ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. இந்த ஷாட்டை பாருங்களேன், ஒரு மேப்பில் அஜித் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு ஊர் பேர் எழுதியிருக்காங்க. மேபி இந்த இடத்துல வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியும் ட்ரெய்லரில் இருக்குது. அதே மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது ஒரு யங் லுக்கை காட்டி இது அஜித் மாதிரி இருக்குது, அது அஜித் தான் சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அது அஜித் கிடையாது. நான் சொன்ன இந்த 2த்தில் எது படத்தில் வரும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ், கவர்மெண்ட், கோர்ட் இது எல்லாமே கைவிடும்போது விடாமல் முயற்சி செஞ்சு எப்படி திரிஷாவை கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.